ஐயப்ப பக்தர்கள் உணர்வை சீண்டிய பிக்பாஸ் பிரபலம் இசைவாணியின் கானா பாடல். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்களின் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர் கானா பாடகர் இசைவாணி. இவர் வடசென்னையை பூர்வீகமாக கொண்டவர். இவரை அனைவரும் கானா இசைவாணி என்றுதான் அழைப்பார்கள். தனக்கே உரிய கானா பாடலின் மூலம் ரசிகர்களின் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் இசைவாணி. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு இவர் பல மேடை நிகழ்ச்சிகளில் பிஸியாக பாடிக்கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளுக்கும் சென்று பல பாடல்களை பாடி வருகிறார். இந்நிலையில் இவர் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை சீண்டி பார்க்கும் விதமாக பாடியுள்ள பாடல்தான் இசைவாணியை பெரும் சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது. கார்த்திகை மாதம் பிறந்தாலே சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு மாலை அணிந்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு 2 மாதங்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வதை லட்சக்கணக்கான பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். ஐயப்பன் சன்னதிக்கு பெண்கள் செல்வதற்கு சில கட்டுப்பாடுகளும் உள்ளன. அதாவது 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 60 வயதை கடந்த பெண்கள் மட்டுமே செல்ல வேண்டும். ஆனால் இசைவாணியின் பாடலில் இளம் வயது பெண்களும் வந்தால் என்ன தப்பு என கேள்வி கேட்கும் விதத்தில் உள்ளது. எனவே இவரின் பாடல் ஐயப்ப பக்தர்களின் உணர்வை சீண்டும் விதத்தில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பா ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மார்கழியில் மக்கள் இசை என்கிற இசை நிகழ்ச்சியில்தான் இப்படி ஒரு பாடலை பாடியுள்ளார் இசைவாணி. இந்த பாடலில் ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, நான் தாடிக்காரம் பேபி, இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா, நான் முன்னேறுவேன் மாசா என்ற பாடலை பாடியுள்ளார். இந்த பாடலால் ஐயப்ப பக்தர்களிடையே பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மேலும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த இசைவாணி இயேசுவை பற்றி புகழ்ந்து பாடியதும் ஐயப்ப சுவாமியை பற்றி தற்போது இகழ்ந்து பாடியதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் பா ரஞ்சித் மற்றும் இசைவாணி மீது அனைத்து ஐயப்ப பக்தர் சங்கத்தினர் புகார் கொடுத்திருக்கும் தகவல் தற்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.